குழந்தையே, மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நில். தோல்விகளை சந்தித்தால் நீ வாழ்வில் தோல்வி அடைந்து விட்டாய் என்று அர்த்தம் இல்லை. இறுதியில் நீயும் தான் ஜெயிக்க போகிறாய். தோற்று போய் விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே. வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது இயல்பு. எக்காரணம் கொண்டும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே. உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன். தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை. அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறவாதே. முடிந்ததை தேடு. தேடி தேடி சென்று உதவி செய். பசியில் இருப்பவர்களை கண்டால் உடனடியாக உதவிவிடு. யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே என்ற தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு. கலங்காதே, அனைத்திலும் வெற்றி பெற போகிறாய். காத்திரு, நான் இருக்கிறேன். வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தும். சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். எந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருக்கிறேன். உனக்காக நல்லதை மட்டுமே செய்வேன். உனக்கு உன்னுடைய குடும்பத்தினருக்கும் எல்லாம் வந்து சேரும். உனக்கான காலம் விடியல் வந்துவிட்டது. எல்லாம் நல்லதாய் நடக்கும். உன் வாழ்வை நல்லபடியாக அமையும். எதற்கும் கவலைப்படாதே. உனக்கு உலகமாக நான் இருப்பேன். நல்ல நிலையில் நிம்மதியுடன் சந்தோஷமான மனநிறைவுடன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன். விவேகத்தை கடைபிடித்து வாழ்க்கை பரிபாலனம் செய். தெய்வ பக்தியுடன் நீதிக்கு கட்டுப்பாட்டு, நாம ஜெபம், சாய் மீதான தியானம் ஆகியவற்றின் மூலம் மனதின் உடலின் யோகத்தை மீதிருந்து திருப்பி என்னை நோக்கும் சாதகராகும். காட்டு தீ போல கொழுந்து விட்டெறியும் மனதை சாந்தமாக்கு. அதில் நான் உட்கார்ந்த பின்னரே எல்லாம் இதமாக மாறும். குழப்பமான மனதில் நான் குடியிருப்பது இல்லை. அவநம்பிக்கை என்னை உன் இதயத்தில் இருந்து வெளியேற்றும் கருவியாக செயல்படுகிறது. குழந்தையே, என் ஆலயத்திற்கு வா. என் நாமத்தை பக்தியோடு உள்ள முருகி சொல். வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய். அவை எல்லாம் உன் பாவ கர்மாங்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். இனி வாழ்வில் துன்ப நிலை மாறி இன்ப நிலை அடைய போகும். நீ பட்ட கஷ்டங்களை மறக்கத்தான் போகிறாய். வாழ்க்கையின் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பம் அல்ல. சம்சார பந்தம் என்ற பாலைவனத்தில் நடக்கும் போது களைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சிறு சோலைதான் இன்பம். துன்பமும் அத்தகையதே. தற்காலிக நிகழ்வான உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வணக்கம். நல்லதும் நடக்கும். கடவுள் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு என்றைக்கும் நன்மை அளிக்கும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அந்த நற்செயல்கள் முழுமையாக நிவர்த்தி அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. விடியலும் விடியலுக்கான தருணங்களும் காத்து கொண்டிருக்கிறது. அகண்ட வானில் இதோ இருள் அகன்று சூரிய உதயம் உன் வாழ்வில் துளிர்க்கப் போகிறது. உனக்கான மாறுதல்கள் எல்லாம் சூழ்நிலையில் நீ புரிந்து கொள்வாய் என்று நான் இருந்தால் நீ வளராத சிறு பிள்ளை போல் இருக்கிறாய். உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். என்னை நம்பு. என்றும் உனக்காக இருக்கிறேன். விரக்தியை தூக்கி எறி. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க எவராலும் முடியாது.
எல்லாருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்விகள் உண்டு. அதை எப்படி அவர்கள் மன வலிமையுடன் கையாள்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. எனவே உன்னை ஆக்கிரமித்து உள்ள சோர்வு, கவலை, விரக்திகளை தூக்கி எறி. அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்துடன் உன்னால் செய்ய முடியும். நேரம் பொன் போன்றது. அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே. எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை நீ அப்படியே விட்டு விடுவது உனக்கும் நல்லது, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது. கவலை கொள்ளாதே. இந்நிலை கூடிய விரைவில் மாறும். கலங்காதே. அப்பா நான் இருக்கிறேன். நினைத்து உன்னையே நினைத்து நான் கவலைப்படுவதா அல்ல வருத்தப்படுவதா? எது செய்வது என்றே சத்தியமாக எனக்கு தெரியவில்லை. உன் மனதில் இருக்கும் சங்கடம் ஒன்றா இரண்டா? அதை பட்டியல் இடலாம். உன் மனதிற்கு வரும் துன்பங்கள், கஷ்டங்கள் ஒரு பக்கம். மேலும் நீயாய் நினைத்து மனதில் அதை இருத்திக் கொண்டு ஏற்படுத்திய கஷ்டங்களும் மனவலியும் ஒரு பக்கத்தில் உருவாக்கியுள்ளார். நமது கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்ணில் விழுந்த தூசி போல அதை நீ கசக்கினால்தான் உனக்கு கண்ணில் வலி ஏற்படும். அதை போலவேதான் நீ உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் தான் இன்று வரை நான் உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ என்னை பார்க்கும் போதே தெரிகிறது. கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகிறது. என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா? உனக்கு நான் இருக்கிறேன். உன் மனம் என்பது குழந்தையின் மனதை போல் பளிங்கு போல் பளிச்சென்று தெளிவாக உள்ளது. ஆனால் நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை. சிலர் தெரிந்து தெரியாதமாய் செய்கிறார்கள். அவர்களுக்கான சூழ்நிலை, நேரம் மற்றும் அவர்களின் வினையின் பயனை செய்த தவறுக்கு மனம் வலியும் வேதனையும் அடைகிறார்கள். உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே. உன் தவறை நினைத்து வருந்துவது போதும். இனியாவது நீ மீண்டு வர வேண்டும் என்று கொஞ்சமாவது முயற்சி செய். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை யாரும் என்றும் இப்படி இருக்கக்கூடாது. யாரோ உன்னை புறக்கணித்து விட்டதாக ஏன் கதறுகிறார்? யார் புறக்கணித்தால் என்ன? இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால், கருணையால் அரவணைத்துக் கொண்டுள்ளது. சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் ஒளியை உனக்கு தர மறுத்ததுண்டா? இயற்கை உன்னை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறார். உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பதுண்டு. நீயும் எத்தனையோ மனிதர்களை புறக்கணிப்பதுண்டு. எல்லா புறக்கணிப்புகளுக்கும் உனக்கு வழியை தருவதில்லை. சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது. சில மனிதர்களை மனம் விலை உயர்ந்த வைரம் போல மிக உயர்வாக நினைக்கின்றது. அவர்களின் அன்பிற்கும் ஏங்குகிறது. ஆகையால் இது மனிதனின் உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்று குணத்தினால் விளைகிறது. பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதி கொள்கிறாய். உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வலியை தருகிறது. இவை எல்லாம் உன் மனதில் கற்பனையான நிலைப்பாடுகளே இன்றி உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு எதுவும் இல்லை. காத்திரு. புறக்கணிப்புகளை நீ புறக்கணித்து விட்டு வா. அப்பொழுதுதான் உன்னால் எதையும் எளிதாக எதிர்கொண்டு வர முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னை நம்பி என்னுடைய துவாரகமாய்க்கு வந்துள்ள குழந்தை என்றைக்கும் ஏமாற்றப்பட மாட்டான். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக
மாறும். உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். சிறிது காலம் பொறுமையாக இரு. நான் நல்ல விதமாக அதை நடத்தி தருவேன். உன் வீட்டை நான் பாதுகாத்து நிற்கையில் நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம். இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இரு. நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என்று எதிர்பார். உனது எதிர்பார்ப்பை தாண்டிலும் கிடைக்காத போது ஒரு நாள் கிடைக்கும் என்று இரு. நிச்சயம் கிடைக்கும். சோதனைகள் என்னை தீண்டும் ஒவ்வொரு முறையும் எனக்கு நானே ஆறுதல் கூறிக்கொள்கிறேன். என்றோ ஒரு நாள் அத்தனை சோதனைகளையும் நீங்கி நிம்மதியாக வாழ்வேன் என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தீட்சியடைய வேண்டும். கஷ்டம் என்று கவலை கொள்ளாதே. கருணை காட்டும் பாபாவின் பொற்பாதத்தில் சமர்ப்பித்துவிட. எல்லாம் பாபா பார்த்து கொள்வார். அவர் இருக்கையில் நாம் அனைவரும் புலம்ப தேவையே இல்லை. விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் புண்ணியம் செய்தவர்களே. பாபா உம்மை நம்பி ஒரு இடத்திற்கு செல்கிறேன், எனக்கு துணையாக வாரும் என்று நீ ஒவ்வொரு முறை வெளியே செல்லும் போது அதை சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும். அப்போதுதான் நான் முழுமையாக உன்னுடன் வருவதற்கு நீயும் விருப்பப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும், ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை. நீ இந்த உலகத்திற்கு எப்படி வந்தாயோ அதை போலவேதான் அவர்களும். அதனால் யார் ஒருவை உன்னை காயப்படுத்தினாலும் நீ அவர்களை விட்டு நகன்று விடு. இந்த பிறவியோ நீ எடுத்த பொக்கிஷம். அதை உன்னை நேசிப்பவர்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள். உன்னை தோற்க விடுவேனா? அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நிச்சயமாக உன்னை நான் கரை சேர்ப்பேன். இது தெரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று நான் சொல்லிதான் உனக்கு தெரிய வேண்டும் என்பது இல்லை. உன்னுடைய கவலைகளை தூக்கி எறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான். இங்கே உள்ள பக்கிரி மிகவும் அன்பானவன். உன்னுடைய கவலையை ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் நிச்சயம் கேட்டே தீர்வேன். பாவத்தை செய்தவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று எண்ணாதே. அவனுக்கு பகவான் எந்த சமயத்தில் எப்படி தண்டனை தருவார் என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு நல்லவனை ஒரு தீயவன் ஏமாற்றுகிறான் என்றால் நல்லவனின் பாவத்தை எடுத்துக்கொண்டு தீயது செய்கிறவன் தன்னிடம் இருக்கிற சிறிதளவு புண்ணியத்தை அந்த நல்லவனிடம் ஒப்படைக்கிறான் என்று பொருள். இந்த கருத்தை மனதில் வைத்துக் கொண்டு உலகில் அனைத்தையும் பார்க்க பழகிவிட்டால் அனைத்தையும் மிக எளிதாக மிக நீதியாக தோன்றும். உங்களை யாரோ ஒருவர் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் வேறு யாரும் இல்லை, நான் தான். ஏதோ ஒரு ஜீவராசியின் உருவத்தில் உங்கள் கூடதான் நான் வந்து கொண்டே இருக்கிறேன். அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்கிறது? ஒருவர் சந்தோஷமாக இருக்க விரும்பினால் கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும். கடவுளை சந்தோஷப்படுத்துவது என்பது அவரது நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதே. நீங்கள் எந்த ஒரு மாலையோ அந்த படத்திற்கு போட்டுவிட்டு பூஜை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும்
அந்த கடவுளுடைய நாமத்தை நீங்கள் உச்சரித்தாலே போதும். நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருப்பேன். நான் உங்கள் சேவகன். என் திட்டங்களை நம்புங்கள். நான் உங்களை ஒருபோதும் ஏமாற்றவே மாட்டேன். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் போது அந்த எண்ணமே தவறாகும். நாங்கள், அதாவது நீங்கள் தூங்கும் நேரம்தான் நான் விழிக்கும் நேரம். வீட்டிற்குள் அனுமதித்த என்னை சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்க்கிறார். உங்களுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாய் இருந்து உனக்கு உதவி செய்ய அனுமதிப்பாயா? என் அன்பு செல்லவே, நீ தைரியமாக செல். நான் உன் கூட வருகிறேன். நீ போகும் முன் உன் வேலையை முடிக்க நான் அங்கே இருப்பேன். உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கேள். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன். உன் குழந்தையை நினைத்து கவலைப்படாதே, வருத்தப்படாதே. வீட்டில் இருக்கும் பிரச்சனையை நினைத்து கவலைப்படாதே. இவை அனைத்தும் ஒரு விதமான மாயை. ஒரு பெரிய பங்களாவில் வாழ்ந்தாலும் சிறிய குடிசை வீட்டில் இருந்தாலும் இந்த இரண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏனென்றால் சிலர் பணம் வைத்திருப்பவன் ஆணவமாக திரிகிறான். ஆனால் எதுவும் இல்லாதவன் சோத்துக்கு திண்டாடுகிறான். பசியோடு இருப்பவனுக்கு செய்யும் உதவி உங்கள் பணம்தான். ஆகையால் இவர்கள் இரண்டு பேருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உள்ளது. எதுவென்று உங்களால் தீர்மானிக்க முடிகிறதா? மிகுந்த பணமுடன் இருக்கின்றவன் ஒரு ஆணவத்தில் தெரிவான். நான் எதற்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆணவம். காசை கொடுத்தால் கடவுளை கூட வாங்கிவிடலாம் என்று விட ஒரு ஆணவம். அது மட்டுமல்லாமல் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்ற ஒரு ஆணவம். ஆணவத்திலே பிறந்து ஆணவத்திலே வாழ்கிறான், ஆணவத்திலே சாகிறான். இதுதான் உண்மையில் நடக்கிறது. ஆனால் குடிசை வீட்டில் இருப்பவனுக்கு சாமி படம் வாங்கி வைக்க கூட பணம் இருக்காது. ஆனால் அவன் தினமும் கோயிலுக்கு செல்வான். செல்ல முடியாவிட்டாலும் கடவுளை மன நிம்மதியாக பூஜிப்பான். என்னதான் பெரிய பங்களாவில் படத்தை வைத்து தினமும் முழமுழமாக பூவை போட்டு விட்டாலும் கடவுள் அங்கே அமர்வதில்லை. எவன் ஒருவன் மனமாற உருகி அந்த கடவுளையே நினைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த இடத்தில்தான் கடவுள் கொடியிருக்கிறார். ஏழையின் சிரிப்பில் கடவுள் சிரிக்கிறார் என்பது பொருள். உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு உதவி செய்யுங்கள். உதவி செய்ய சிறிதளவும் யோசிக்காதீர்கள். யோசித்து செய்யும் உதவி உதவியே இல்லை என்பது பொருள். ஆகையால் யோசிக்க அவசியம் இல்லை. எது உண்மையோ எது சரியோ உதவி என்று வந்துவிட்டால் எப்பேற்பட்ட உதவியாக இருந்தாலும் அதை கண்ணை மூடிவிட்டு செய்து விடுங்கள். நீங்கள் ஒருவருக்கு தெரியாமல் செய்த உதவி, அதாவது தெரிந்து செய்த உதவி, நாளை உங்களுக்கே தெரியாமல் ஒருவர் செய்வார். அதுதான் இந்த உலகத்தின் நியதி. நீங்கள் இந்த உலகத்தில் எது செய்தாலும் அது உங்களுக்கு திரும்பி வரும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். அதற்காக பலனை எதிர்பார்த்து உதவி செய்ய வேண்டாம். தீயது நடக்கும் என்று கெட்டது செய்யாமல் இருங்கள். உனது கவலைகளுக்கு காரணம் உனது கர்ம வினைகள் என்றே. நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே
எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய். நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை. ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதே. அதன் விளைவுகளாக கூட இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம். பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள். இதற்கு என்ன காரணம் என நீ கேட்கலாம். இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதால் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலையில் உள்ள என்பதை மறவாதே. அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையா என்று கேட்கிறார். நிச்சயமாக இல்லை. எப்போது என்னை உறுதியாக பற்றிக் கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. இந்த சாய் உன்னுடைய வலியையும் பிரச்சனை எதையும் நிர்மூலமாக்கி விடுவார். அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த சாய் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பார். இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையும் ஆகிய படுகொலியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். வருத்தப்படாதே. அமைதியாக இருக்க கற்றுக்கொள். நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்களுக்கு துக்கப்படுவது இல்லை. அது ஒன்றுதான் ஒரே வழி. எனது நாமம் உனது உள்ளத்திலும் யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த ஒரு கெடுதலாலும் எந்த கொம்பனாலும் இழுக்க முடியாது. நீ பலவற்றை இழந்து தவிக்கிறாய். இன்று எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ இழந்ததை எல்லாம் நான் நிரப்புவேன். நீ என்னை பார்க்கவும் முடியும். சோதனைகள் என்னை தீண்டும் ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் ஆறுதல் கோரிக்கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலக நினைப்பதே இல்லை. கைவிட போவதும் இல்லை. நீ பயணித்த பாதையில் முட்கள் மட்டுமே இதுவரை பார்த்து அதில் நீ வலியுடன் நடந்து சென்ற வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி மாறியது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நம்பிக்கை நீ இழந்ததாலோ நான் அதை அதிகமாக செய்வேன். எல்லாம் தெளிவு பெற்று முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. இது அரங்கேறும் உன்னை அழைப்பேன். கண்ணீருடன் கூடிய சந்தோஷத்தில் என் பிள்ளையை பார்க்க இது சத்தியதேவனே சத்திய வாக்கு. இந்த உலகமே ஒன்று திரண்டு எனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் நான் உங்களுக்கென எழுதியது மட்டும்தான் உங்களை சேரும் என்பதை உறுதியாக நம்புங்கள். அதுவரை பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய அமுத மொழிகளை விடாமல் கேட்டுக்கொண்டே இருங்கள். நாள்தோறும் என்னிடம் சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ள கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது. மாறாக என் மீது நம்பிக்கை இல்லாமலேயே அது காட்டுகிறது. நடப்பது எல்லாம் எனது விருப்பம். நீங்கள் வேண்டியது எல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து. உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன். ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் செய்வேன். வாழும் இந்த குறுகிய காலத்தில் யாரையும் வெறுக்காதீர்கள். அனைவரும் ஒருவித அன்பிற்காக தான் இயங்குகிறார்கள். நாம் யாரையும் வெறுக்கவும் வேண்டாம், யாரிடமும்
அன்புக்காக பணிந்து போகவும் வேண்டாம். அன்பு காட்டலாம், ஆனால் அடிமையாகிவிடக் கூடாது என்பதில் நீங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எவரும் உங்களுடன் கடைசி வரை பயணிக்கப் போவதில்லை. தந்தை, தாய் அவர்கள் ஒரு காலத்தில் உங்களை விட்டு போகத்தான் போகிறார்கள். உன்னை நம்பி வந்தவர்கள் ஒரு வழியில் போகத்தான் போகிறார்கள். ஏன் உங்களுடைய உடம்பு கூட உங்களுக்கு சொந்தமில்லை. உங்களுடைய உடம்பை விட்டு உங்களுடைய உயிர் பிரிந்து விட்டால் உங்கள் உடம்பு கூட இந்த மண்ணிற்கு தான் சொந்தமே தவிர உங்களுக்கு இல்லை என்பதை உங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். தீமை தொடர்கிறதே என்று குழம்ப வேண்டாம். சத்தியமாக நல்லது நடக்கும் என்பதை அறிந்து செயல்படுங்கள். இந்த நிலையே கடைசி வரை இருக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வைப்போம். என்னையே தஞ்சம் என்று வந்து சரணடைந்த உங்களுக்கு என்னால் எப்படி தீங்கு செய்ய முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நெருகதியாக இருக்க விடமாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்புங்கள். என்னுடைய குழந்தை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே பிரார்த்தனை. இந்த கொடிய நோயை கூடிய சீக்கிரத்தில் நான் துரத்துவேன் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. கர்மங்களை குறைத்துக் கொள்ள வழி, அதை தைரியமாக அனுபவிங்கள். அனுபவித்தால்தான் ஒரு சிலது மாறும். மாற்ற வேண்டும், மாறவில்லை என்றால் இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது. ஏனென்றால் இந்த உலகத்தில் காலநிலை கூட அப்படிதான் மாறிக்கொண்டே இருக்கும். அதுபோல்தான் மனிதர்களின் மனநிலையும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கும். சிலர் ஒரு நேரத்தில் சந்தோஷமாக சிரிப்பார்கள், அடுத்த நிமிடம் வெறுப்பை காண்பிப்பார்கள். இதுதான் மாறுதல்கள், மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் இல்லாவிட்டால் மனிதன் எந்தவித சூழ்நிலையிலும் கற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். மனிதன் எந்தவித சூழ்நிலையிலும் தன்னை தான் காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த சில பிரச்சனைகள். இந்த சில பிரச்சனைகளும் ஏன் இவ்வளவு தீவிரமாக வருகிறது என்று கூட நீ கேட்கலாம். அனைத்தும் ஒருவித அனுபவமே. இந்த அனுபவத்தில் இருந்து நீ கற்று தேர்ந்து வைத்ததை வைத்து பிற்காலத்தில் உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக உனக்கு அது உதவும். அது நீ இப்பொழுது அனுபவிக்கும் போது உனக்கு தெரியாது. இப்பொழுது ஒரு பிரச்சனையை நீ அனுபவிக்கும் போது ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு என்னால் முடியவில்லை என்று இருக்காதே. அதில் இருந்து என்னவற்றை எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை யோசி. ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு நாள் ஆசிரியர்கள் ஆவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதுபோல்தான் இதுவும். பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் அனைவரும் மாணவர்கள். வயதானவர்கள், அதாவது அவற்றை கற்று தேர்ந்து அனுபவித்து வந்தவர்கள் அனைவரும் ஆசிரியர்கள். இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவாயாக. இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.